ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். புது வாய்ஸ் மட்டும் இல்லை, நம்மளோட சேனலில் புதுசாக ஒன்று பண்ண போகிறோம். ஒன் ஷாட்ஸ் மட்டும் இல்லை, சீரீஸும் இனிமேல் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கடா. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இன்றைக்கி நம்மளோட சீரீஸோட ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா, ஃபேடட் லவ், எவ்ரிதிங் இஸ் ஃபேடட் பட் நாட் மை ஃபீலிங்ஸ் ஃபார் யூ அப்படின்ற கான்செப்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேரக்டர்ஸ் நான் போக போக சொல்கிறேன், அப்படியே பிக்கப் பண்ணிக்கோங்கடா என் கூட. ஸோ நயா இவங்க தான் நம்மளுடைய சீரீஸோடைய ஹீரோயின். அவங்க ஒரு ஆர்ஃபன் கேர்ள், அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, போட்டுன்னு போயிட்டாங்க ஆக்சிடெண்ட்டில். அவங்க காலேஜில் படிச்சுட்ருக்கிற ஒரு பொண்ணு, ரொம்ப இன்னசென்ட்டு, பயந்தாங்கோலி, வாழ்க்கையில் ஒருத்தங்களே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும், அவங்களுக்காகவே வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு கனவு காண்ட்ருக்கிற ஒரு பொண்ணு. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கேரக்டர் சொல்லணுன்னா, நைக்டோஃபைல். இந்த மாதிரி நடுராத்திரியில் எந்திரிச்சு ஸ்டார்ஸு மூன்ஸுன்னு அட்மையர் பண்ணுவாங்க. நம்ம வீட்டிலலாம் அப்படி பண்ணால் இதில் போடுவாங்கன்னு தெரில. ஓகே, ஒரு நாள் அதுமா நயா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம இன்றைக்கி சும்மா ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஸ்டார்ஸ் அண்ட் மூன்ஸை அட்மையர் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிப்பாங்க. ஸோ செலவு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஒரு லேக்கில் நல்லா உட்காந்து ஹம் பண்ணி சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாடிட்டுருக்காங்க. அப்போ இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி ஜாக் அண்ட் பிரைட் 2 கேரக்டர்ஸ் நம்ம உள்ளே கொண்டு வரோம். ஸோ ஜாக் யாருன்னா நம்மளோட படத்தோட ஹீரோ. ஸோ ஜாக்கை பற்றி சொல்லணுன்னா, உடையாத தேங்காவை போட்டு ரொம்ப நாளாக உடச்சிட்டு இருக்கிற ஒரு கேஸு. உடையுமான்னு ஒரு பொண்ணு அவர் சுத்தமாக மதிக்கவே இல்லை. ஆனால் அந்த பொண்ணு தான் வேணுங்கிற மாதிரி துரத்தி அந்த பொண்ணையே லவ் பண்ணிகிட்ருக்கிறது தான் நம்மளுடைய ஜாக்கோட வேலை. ஸோ பிரைட் சொல்லணும்னா ஜாக்கோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி. ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த ஹம்மிங் சவுண்ட் கேட்டுருது. பிரைட்டு ஒரு நிமிஷம் பயந்துடுறாரு இந்த ஹம்மிங் சவுண்டு கிட்ட. மச்சான், நான் வீட்டில் வேறு சொல்லிட்டு வரல, கண்டிப்பாக மோகினி பிசாஸ் தான், நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன், நான் வேறு அழகாக இருக்கேன், நீ பிடிச்சிட்டு போகிறக்கு தான் அது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு இங்கே ஒரு பக்கம் பயந்துட்டு அள்ளு விட, ஜாக்குன்ட்டு டே இதை பார்த்தா மோகினி பிசாஸ் குரல் மாதிரியா இருக்குது, எவ்வளோ அழகாக தேன் மாதிரி இருக்குது, வாடா நம்ம போய் அந்த பொண்ணு யாருன்னு பாட்டு வரலான்னு சொல்லி தரன்னு பிடிச்ச பிரைட்டை இழுத்துட்டு போயிடுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நயா அழகாக மோகினி பிசாசு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே ஒயிட் கலர் கவுன் போட்டு ஃப்ரீ ஹேர் வேற விட்டுட்டு உட்காந்துருக்க பிரைட்டு பார்த்து பயந்து எதையாவது தூக்கி அடிக்கலான்னு போகும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் திரும்புகிறாங்க நயா. அப்போது ஜாக்குன்ட்டு இந்த நேரத்தில் இங்கே ஒரு பொண்ணா, ஏன் பொண்ணே, டேய் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிய, இங்கே யாரும் உன்னை வர சொன்னு சொல்லுக்கு. நயா அவங்கள பார்த்து பயந்துட்டு, ஐயோ யாரோ கடத்தல்காரன் போல், இல்லைன்னா நகை பறிக்கிறவன் போல் நினச்சி அவங்க ஓட ஆரம்பிச்சிட, ஜாக்கும் பிரைட்டு போய் டப்புன்னு வழி மறைச்சு, மாமா என்ன பிரச்சனை, இங்கே பாருங்கள் என்கிட்ட நகை எல்லாம் இல்லை, என்கிட்ட இந்த செலவு தான் இருக்குது, நான் அதையும் தரமாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஆர்கியூ பண்ணாம்மா, நாங்கள் செயின் திருடுறவங்களோ இல்லைனா வழிப்பறி பண்ணுறவங்களோ நாங்கள் கிடையாதுமா, இங்கே சும்மா வந்தோம், ஏதோ பாட்டு சுத்தம் கேட்டுச்சுன்னு, நீ யாருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ தான் நம்ம ஹீரோயின் நம்ம ஜாக் கிட்ட அவங்கள இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி என் பேர் நயா, நான் ஒரு மியூசிக் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரம் பார்த்து இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்க, கண்ணா பின்னான்னு பஜாரியாட்ட கத்திட்டு யாரோ ஒருத்தங்க வராங்க. வேறு யாரும் இல்லைங்க, நம்ம நயாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டான கைலி. ஸோ கைலி பார்த்திங்கன்னா நயாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். யங் ஏஜ்லேருந்துன்னு சொல்ல முடியாது, அவங்க காலேஜ் போனதுலேருந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட். அப்போ கைலி தான் கண்ணா பின்னான்னு, எரும மாடு சனியனை பிச்சைக்காரி, உனக்கு அறிவிலையாடி, சொல்லாமல் கொல்லாமல் போனால் யாராக இருந்தாலும் அப்படி காண்டாய் கத்த தான் செய்வாங்க. ஸோ கைலி கண்ணா பின்னான்னு கத்திட்டு, ஏண்டி வீட்டில் வாங்கி வச்ச பரோட்டா வேறு சூடாக ஆறி போயிடும்டி, சீக்கிரம் வாடி பசிக்குது அப்படின்ற மாதிரி கத்திட்டே வர, டக்குன்னு கைலி பிரைட்டை நோட்டீஸ் பண்ணுறாங்க. பிரைட்டு கைலி நோட்டீஸ் பண்ணுறாங்க. அவளும் நோக்கினாள். டப்புன்னு 2 பேரும் நோக்கிட்டே போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நயாக்கு மட்டும் இல்லை, பார்க்குற நமக்கும் இங்கே ஷாக்கு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இந்த இடத்த ஒரு ட்விஸ்ட்டை உடைக்கிறேன். ட்விஸ்ட்டு கிடையாது, ஒரு முக்கியமான இதை நான் சொல்கிறேன். பிரைட்டும் கைலியும் ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவாடா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைட்டும் கைலியும் நல்லா லவ் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே நயாவுக்கு சரியான ஷாக்கு. ஹேய் யாரடி இவன், தெரியாதவனாலாம் போய் கட்டி பிடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபூஜையில் கரடி பூந்த மாதிரி சட்டுன்னு நடுவில் பூந்து 2 பேரையும் பிரிச்சிடுறாங்க. அப்போ பிரைட்டு, ஏம்மா எங்கள் என்னத்தையும் பிரிச்சா, நீங்கள் யார், இதை எங்களை விளக்கி விட்டு தான் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி பிரைட்டுக்கு மனசுலேயே ஒரு நினப்பு. அப்போ தான் கையில் இருந்துட்டு, நயா சண்டை போடாதடி, நான் சொல்லிட்டு இருந்தேன்ல ஒரு பையனை நான் ரொம்ப நாளாக சின்சியராக லவ் பண்ணுறேன்னு, அது வேறு யாரும் இல்லடி, இவன் தான் பிரைட் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நயா, சீ இந்த மூஞ்சியவா நீ லவ் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் விடுறாங்க. அப்போ பார்த்துட்டு நம்ம ஜாக்கு,
கைலி, உனக்கு இந்த பொண்ண தெரியுமா? இவ வந்து நயாடா, என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்டு. நான் இப்போ ஹாஸ்டல் போயிருக்கேன்ல, அப்ப எனக்கு புதுசா கிடைச்சிருக்கா, என் ரூம்மேட் அப்படின்னு சொல்லி நயா ஜாக் கிட்ட சொல்றாங்க. ஸோ அப்ப ஜாக் சொல்றாரு, கிட்டத்தட்ட நீ காலேஜ், ஹாஸ்டல் 1 இயரா படிச்சுட்டு இருக்கியா? ஆனா நான் இந்த நயான்ற பொண்ண பார்த்ததே இல்லையேன்னு சொல்லும்போது, இவ அதிகமா என் கூட வெளியலாம் வரமாட்டா. ஹாஸ்டலு, படிப்பு அப்படின்னு இருக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது, "ச்சை புத்தக மூட்டையா நீயி?" அப்படின்னு சொல்லி பிரைட்டு கலாய்ச்சு விட்டுர்றாரு புடிச்சு. ஸோ அப்பன்னு சொல்லிட்டு நயா வந்துட்டு சொல்றா, "நான் இந்த மாதிரி இந்த காலேஜ்ல தான் படிக்கிறேன். இந்த ஹாஸ்டல்ல தான் இருக்கிற." நமக்கும் இங்கே ஷாக்கு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இந்த இடத்த ஒரு ட்விஸ்ட்டை வந்துட்டு உடைக்கிறேன். ட்விஸ்ட்டு கிடையாது. ஒரு முக்கியமான இத நான் வந்துட்டு சொல்றேன். பிரைட்டும், கைலியும் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவாடா? இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைட்டும், கைலியும் நல்லா லவ் பண்ணிட்டுருக்காங்க. இங்க நயாக்கு சரியான ஷாக்கு. "ஹேய்! யாருடி இவன்? தெரியாதவனெல்லாம் போய் கட்டி புடிச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சிவபூஜையில கரடி பூந்த மாரி சட்டுன்னு நடுவுல பூந்து 2 பேரையும் பிரிச்சர்றாங்க. அப்ப பிரைட்டு, "ஏம்மா, ஏம்மா எங்க 2 பிரிச்ச? நீங்க யாரு? இத எங்கள விலக்கி விட்டு தான் கேட்கணுமா?" அப்படின்ற மாரி பிரைட்டுக்கு மனசுலயே ஒரு நெனப்பு. அப்பதான் வந்துட்டு கைலி இருந்துட்டு, "ஏய் ஏய் நயா, சண்டை போடாதடி. நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, ஒரு பையனை நான் ரொம்ப நாளா சின்சியரா லவ் பண்றேன்னு. அது வேற யாரும் இல்லடி. இவன் தான் பிரைட்" அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க நயா. "ச்சீ, இந்த மூஞ்சியவா நீ லவ் பண்ற?" அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் விடுறாங்க. அப்ப பார்த்துட்டு நம்ம ஜாக்கு, "கைலி, உனக்கு இந்த பொண்ண தெரியுமா?" இவ வந்து நயாடா, என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்டு. நான் இப்போ ஹாஸ்டல் போயிருக்கேன்ல, அப்ப எனக்கு புதுசா கிடைச்சிருக்கா, என் ரூம்மேட் அப்படின்னு சொல்லி நயா ஜாக் கிட்ட சொல்றாங்க. ஸோ அப்ப ஜாக் சொல்றாரு, "கிட்டத்தட்ட நீ காலேஜ், ஹாஸ்டல் 1 இயரா படிச்சுட்டு இருக்கியா? ஆனா நான் இந்த நயான்ற பொண்ண பார்த்ததே இல்லையேன்னு" சொல்லும்போது, இவ அதிகமா என் கூட வெளியலாம் வரமாட்டா. ஹாஸ்டலு, படிப்பு அப்படின்னு இருக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது, "ச்சை புத்தக மூட்டையா நீயி?" அப்படின்னு சொல்லி பிரைட்டு கலாய்ச்சு விட்டுர்றாரு புடிச்சு. ஸோ அப்பன்னு சொல்லிட்டு நயா வந்துட்டு சொல்றா, "நான் இந்த மாதிரி இந்த காலேஜ்ல தான் படிக்கிறேன். இந்த ஹாஸ்டல்ல தான் இருக்கேன். எனக்கு கைலி வந்து இப்போ தான் ஃப்ரெண்ட் ஆனாங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நயா வந்துட்டு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்துட்டு, "ஓகே, ஓகே, ஓகே, நம்ம தான் இனி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம். எப்படியோ ஒண்ணுக்குள்ள ஒண்ணா ஆயிட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ நயா வந்துட்டு சொல்றாங்க, "ஜாக், தேங்க் யூ. இந்த மாதிரி நைட் நேரத்தில என்ன நான் பண்றேன்னு சொல்லிட்டு அக்கறையா நீங்க விசாரிக்கிறீங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஜாக்கும் நயாவும் அப்போ லைட்டா ஜாக் வந்துட்டு நயாவ பார்த்து ஒரு வார்மான ஸ்மைல் ஒண்ணு குடுக்குறாரு. அப்ப கைலி கிட்ட போயிட்டு, "ஏய் கைலி, நீ எங்க கூட ரொம்ப நாளா பேசுறதே இல்ல, ஊர் சுத்துறது இல்ல. நம்ம எங்கேயாவது ஒரு நைட் அவுட் இல்ல எங்கேயாவது ஒரு அவுட்டிங் போலாமா? ஹேங் அவுட் ஆகலாமா?" அப்படின்னு கேட்கும்போது, "சரிடா, நாளைக்கு போலாம். நம்ம ஒரு டீ டாட்டோனா ஒரு கஃபேல உட்காந்து சும்மா பேசலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, கைலி, "ஓகே, நான் நயாவையும் கூட்டு வரட்டான்னு?" கேட்கும்போது, "சரி, கண்டிப்பா கூட்டு வா." அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. ஸோ நயா வந்துட்டு, "மச்சான், ஐ மீன் நம்மலாம் எப்படி நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்போமோ அதே மாரி, 'யார்றா அந்த பையன் ஜாக்கு? சும்மா அழகா இருக்கான்.' அப்படின்னு கேட்கும்போது, 'ச்சீ மானங்கெட்ட நாயே! உனக்கு வேற வேலை இல்லையா?' அப்படின்ற மாரி அப்பதான் கைலி சொல்றாங்க. பிரைட் வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க போற பையன்டி. ஜாக் வந்துட்டு பிரைட்டோட ஃப்ரெண்டு. அவங்கலாம் நம்ம காலேஜ் தான் படிக்கிறாங்க. ஆனா நம்மள விட சீனியர்ஸ் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நயாவும் அவன் மூஞ்ச பார்த்து ஒரு மாரி க்ரீப்பியா சிரிச்சுட்டு, சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ அப்படியே நம்ம கதையோட இந்த சைடுக்கு வரலாம். ஜாக்கு யாருக்கோ டென்ஷனா கால் பண்ணிட்டுருக்காரு. ஷோ, "டேய் என்னடா எடுக்கவே மாட்டேங்கிறான்." அப்போ பிரைட்டுன்ட்டு, "டேய் எத்தன தடவடா சொல்றது? லீவ் இட்றா டேய். அவன் உனக்கு டிசர்வ் கிடையாதுடா. தயவு செஞ்சு விட்டுடா. என் உயிரையும் வாங்காதடா. காலையிலேருந்து உயிரை வாங்குறேன். எப்போ பார்த்தாலும் பெல்லா, 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 பெல்லான்னு நாயாட்டம் அவ பின்னாடி எதுக்குடா நீ சுத்திட்டு இருக்கன்னு" பிரைட்ட புடிச்சு கண்டபடியா திட்டிட்டு இருக்காரு. ஸோ ஜாக் வந்துட்டு நான் சொன்னேன்ல, ரொம்ப நாளா உடையாத தேங்காவ போட்டு உடைச்சிட்டு இருக்காருன்னு. பெல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பின்னாடி தான் ரொம்ப நாளா சுத்திட்டு இருக்காரு. அப்படி அந்த பொண்ணு அழகான்னு கேட்டிங்கன்னா, ச்சை ச்சை அதெல்லாம் கிடையாது. காலேஜில கொஞ்சம் ஃபேமஸான பொண்ணு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் மேக்கப் மூஞ்சி. நெறைய மேக்கப் போடும். அதனாலயே அது அழகா தெரியுதாட்டுருக்கு. தெரில. பசங்களுக்கெல்லாம் இந்த மாரி மேக்கப் மூஞ்சி தான்ப்பா புடிக்குது. ஓகே. இப்ப வந்துட்டு ஜாக் வந்துட்டு கால் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா, பெல்லா கால சுத்தமா எடுக்கவே இல்ல. அவ வந்து எப்படின்னா, ஜாக் வந்துட்டு பின்னாடியே சுத்துவாரு. "பெல்லா, பெல்லா, நீ எனக்கு ஓகே சொல்லிருவியா? ஓகே சொல்லிருவியா?" ஆனா பெல்லா வந்துட்டு, "அப்படியா? என் ஷூவ தொடச்சிட்டு வா. நான் நாளைக்கு சொல்றேன். எனக்கு பன்னீர் பட்டர் மசாலா வாங்கி குடு, தோசை வாங்கி குடு, இட்லி வாங்கி குடுன்னு" நல்லா வாரி வாரி அவர் காசுல எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு, "நாளைக்கு சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன்னு" சொல்லிட்டு, இத 40 வருஷமா இதே டயலாக் தான் அந்த கிழவி ஓட்டிட்டு இருக்கு. ஸோ, இப்போ நெக்ஸ்ட் டே அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டாட்டோ போலான்ட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ, ஒரு கெஃபேக்கு கைலி, நயா, ஜாக், பிரைட் 4 பேரும் போறாங்க.
சூப்பராக இது பண்ணிட்டுருக்காங்க. அப்பன்னு பார்த்து எப்போ பார்த்தாலும் லவ்வர்ஸ்குள்ளே தகராறு வர்றது தான். கைலி பிரைட்டும் கையா முயான்னு கத்திக்கிறாங்க. ஆனால் எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்கன்னு அவங்க 2 பேத்துக்குமே தெரியல. சரி இவங்க 2 பேத்தையும் இப்படியே பேட்சப் பண்ணி விடலன்னா இந்த கேஃபேவை 2ஆக உடச்சி இந்த உலகத்தையே அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் ஒரு ரைடு போயிட்டு வாங்க, சமாதானமாயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நயாவை சொல்லிடுறாங்க. ஸோ நயா அண்ட் ஜாக், நயா வந்துட்டு ஜாக் கிட்ட வந்துட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. சரி அவங்க என்ன பேசிகிட்டு இருக்கட்டும்னு. நயாவும் ஜாக்கும் ரொம்ப நேரம் கடலை போட்டு விட்டால் கடலையே ஆறி போயிருமாட்டிருக்கு, கடலையே தீர்ந்து போயிருங்க, அந்தளவு கடலை போடுறாங்க. அப்படி இது பண்ணிட்டு இருக்கிறப்போ 2 பேரும் 2 பேத்த பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ கைலி வந்துட்டு பிரைட் கூட போயிருப்பாங்க இல்லையா, எப்படியோ அவங்களோட இதெல்லாம் கொஞ்சம் செட் ஆகிடுது, கொஞ்சம் சமாதானம் ஆயிடுறாங்க. அப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அது ஒரு மெமோரபிள் டேவாக அமைஞ்சிருது. நயாவை பற்றி சொல்லணுன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஜாக்கு மேலே லைட்டாக க்ரஷ் இல்லை, ஒரு கண்ணுன்னு சொல்லிக்கலாம். பையன் அழகாக இருக்கான் இல்லையா, அப்போ அழகாக இருந்தால் நம்ம பார்ப்போம்ல, அந்த கேஸு தான் போல். பட் ஆனால் அவங்களுக்கு ஒருத்தனை தான் கல்யாணம் பண்ணி ஒருத்தனை தான் லவ் பண்ணணும், ஒருத்தனை தான் லவ் பண்ணி ஒருத்தனை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எப்படி நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்போமோ அதே மாதிரி, யாரா அந்த பையன் ஜாக்கு சும்மா அழகாக இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது, சி மானங்கட்ட நாயே உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி. அப்போ தான் கைலி சொல்கிறாங்க, பிரைட் வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன்டி, ஜாக் வந்துட்டு பிரைட்டோட ஃப்ரெண்டு, அவங்கெல்லாம் நம்ம காலேஜ் தான் படிக்கிறாங்க, ஆனால் நம்மளை விட சீனியர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நயாவும் அவன் மூஞ்ச பார்த்து ஒரு மாதிரி க்ரீப்பியாக சிரிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போது அப்படியே நம்ம கதையோட இந்த சைடுக்கு வரலாம். ஜாக்கு யாருக்கோ டென்ஷனாக கால் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ டேய் என்னடா எடுக்கவே மாட்டேங்கிறா. அப்போ பிரைட்டுன்ட்டு டேய் எத்தனை தடவைடா சொல்கிறது, லீவ் விட்றா டே, அப்போ உனக்கு டிசர்வ் கிடையாதுடா, தயவு செஞ்சு விட்டுடா, ஏன் உயிரையும் வாங்காதுடா, காலையிலேருந்து உயிரை வாங்குறேன், எப்போ பார்த்தாலும் பெல்லா 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 பெல்லான்னு நாயாட்ட அவள் பின்னாடி எதுக்குடா நீ சுற்றிட்டு இருக்குன்னு பிரைட்டை பிடிச்சி கண்டபடியாக திட்டிகிட்ருக்காரு. ஸோ ஜாக் வந்துட்டு நான் சொன்னேன்ல ரொம்ப நாளாக உடையாத தேங்காவை போட்டு உடச்சிட்ருக்காருன்னு, பெல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பின்னாடி தான் ரொம்ப நாளாக சுற்றிட்டுருக்காரு. அப்படி அந்த பொண்ணு அழகான்னு கேட்டிங்கன்னா சை அதெல்லாம் கிடையாது. காலேஜில் கொஞ்சம் ஃபேமஸான பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மேக்கப் மூஞ்சி, நிறைய மேக்கப் போடும், அதனாலே இது அழகாக தெரியுதாத்துக்கு தெரில. பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மேக்கப் மூஞ்சி தான்ப்பா பிடிக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு ஜாக் வந்துட்டு கால் பண்ணிட்டே இருக்காரு. ஆனால் பெல்லா காலை சுத்தமாக எடுக்கவே இல்லை. அவள் வந்து எப்படின்னா ஜாக் வந்துட்டு பின்னாடியே சுற்றுவார், பெல்லா பெல்லா நீ எனக்கு ஓகே சொல்லிடுவியா, ஓகே சொல்லிடுவேன். ஆனால் பெல்லா வந்துட்டு அப்படியா என் ஷூவை தொடச்சிட்டு வா, நான் நாளைக்கு சொல்கிறேன், எனக்கு பன்னீர் பட்டர் மசாலா வாங்கி கொடு, தோசை வாங்கி கொடு, இட்லி வாங்கி கொடுன்னு நல்லா வாரி அவர் காசில் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு நாளைக்கு சொல்கிறேன் இன்றைக்கி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இதை 40 வருஷமாக இதே டைலாக் தான் அந்த கிழவி ஓட்டிகிட்டு இருக்கு. ஸோ இப்போது நெக்ஸ்ட் டே அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா டீடாட்டோ போகலான் இருந்தாங்க இல்லையா. ஸோ கெஃபேக்கு கைலி, நயா, ஜாக், பிரைட் 4 பேர் போகிறாங்க. சூப்பராக இது பண்ணிட்டுருக்காங்க. அப்பன்னு பார்த்து எப்போ பார்த்தாலும் லவ்வர்ஸ்குள்ளே தகராறு வர்றது தான். கைலி பிரைட்டும் கையா முயான்னு கத்திக்கிறாங்க. ஆனால் எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்கன்னு அவங்க 2 பேத்துக்குமே தெரியல. சரி இவங்க 2 பேத்தையும் இப்படியே பேட்சப் பண்ணி விடலன்னா இந்த கேஃபேவை 2ஆக உடச்சி இந்த உலகத்தையே அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் ஒரு ரைடு போயிட்டு வாங்க, சமாதானமாயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நயாவை சொல்லிடுறாங்க. ஸோ நயா அண்ட் ஜாக், நயா வந்துட்டு ஜாக் கிட்ட வந்துட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. சரி அவங்க என்ன பேசிகிட்டு இருக்கட்டும்னு. நயாவும் ஜாக்கும் ரொம்ப நேரம் கடலை போட்டு விட்டால் கடலையே ஆறி போயிருமாட்டிருக்கு, கடலையே தீர்ந்து போயிருங்க, அந்தளவு கடலை போடுறாங்க. அப்படி இது பண்ணிட்டு இருக்கிறப்போ 2 பேரும் 2 பேத்த பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ கைலி வந்துட்டு பிரைட் கூட போயிருப்பாங்க இல்லையா, எப்படியோ அவங்களோட இதெல்லாம் கொஞ்சம் செட் ஆகிடுது, கொஞ்சம் சமாதானம் ஆயிடுறாங்க. அப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அது ஒரு மெமோரபிள் டேவாக அமைஞ்சிருது. நயாவை பற்றி சொல்லணுன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஜாக்கு மேலே லைட்டாக க்ரஷ் இல்லை, ஒரு கண்ணுன்னு சொல்லிக்கலாம். பையன் அழகாக இருக்கான் இல்லையா, அப்போ அழகாக இருந்தால் நம்ம பார்ப்போம்ல, அந்த கேஸு தான் போல். பட் ஆனால் அவங்களுக்கு ஒருத்தனை தான் கல்யாணம் பண்ணி ஒருத்தனை தான் லவ் பண்ணணும், ஒருத்தனை தான் லவ் பண்ணி ஒருத்தனை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பொண்ணு. ஸோ ஓகேடா, நெக்ஸ்ட் எபிசோடை நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூன் நான் போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இல்லை இதில் ஏதாவது மாற்றிக்கணும், இல்லை எங்களுக்கு இந்த வாய்ஸ் வேணாம், இல்லை எங்களுக்கு இது இந்த மாதிரி போடுங்கன்னு உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷன் இருந்தாலும் என்ன ஐடியா இருந்தாலும் எங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். பாய்டா, டேக் கேர்.